எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சிம்பிளான கிரேவி தான். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டான சுவையில் பீன்ஸே பிடிக்காத குழந்தைங்க கூட விரும்பி இந்த மாதிரி கிரேவி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க சப்பாத்திக்கு. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேங்காய் 1/4 மூடி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பூண்டு 4 பல், சின்ன துண்டு இஞ்சி 2, முந்திரி 10, சீரகம் 1/4 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 4, மல்லி இலை, இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கோங்க. சீரகம் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை பொரிய விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸை கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துட்டு அதில் இருக்கிற தண்ணியே போதுமாக இருக்கும். வதக்கி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வேக விடுங்க. இப்போ ஒரு 70% வெந்துருச்சு. இந்த டைமில் அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மிக்ஸியை கழுவி அந்த தண்ணியை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு வதக்கி 5 மினிட்ஸ் வேக விடுங்க. கரம் மசாலா தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், கொஞ்சமாக சால்ட்டு இதையும் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. மூடி போட்டுடுங்க. இப்போ எடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியான பீன்ஸ் கிரேவி ரெடி. தக்காளி, வெங்காயம் எதுவுமே சேர்க்காமல் சிம்பிளாக செய்கிற இந்த டேஸ்டியான பீன்ஸ் கிரேவி எப்படி இருக்குன்னு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சிசி ஸ்டெம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இனி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி.